எல்லோரும் உதயநிதிக்கு அடிபணிந்திருக்கிறார்கள், நாம் மட்டும்தான் அன்புக்கு அடிபணிந்து இருக்கிறோம் என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் சொன்னது போல ஒவ்வொரு தொகுதியிலும் 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கூறினார். கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு தேவை என்றால் பாமக தலைவரே ஒரே தேர்வு என்றும், உதயநிதிக்கு மக்கள் அடிபணிந்து இருப்பார்கள், நாம் மட்டும்தான் அன்புக்கு அடிபணிந்து இருக்கிறோம் என்றும் திலகபாமா தெரிவித்தார். எல்லாரும் நிதிக்கு அடிபணிகிறாங்க, கருணாநிதி, உதயநிதி, அந்த நிதி. நாம மட்டும்தான் அன்புக்கு அடிபணிந்து அவரோடு அவரை வெற்றி பெறுவதற்கு நாம் காரணமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கார்த்தியன்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எவ்வளவோ துயரங்கள் இருக்குது, எல்லா துயரங்களையும் களைகின்ற ஒரே மருந்து அவர் சொன்ன ஒரு தொகுதியில் 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். அந்த 1 லட்சம் உறுப்பினர்களிலும் அந்த அட்டையில் நீங்கள் எழுத போவது அவர்கள் பேர் மட்டுமல்ல, அவர் மனதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பெயரையும் சேர்த்து எழுதி வைத்து விட்டு வர வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கல்வி தேவை, மருத்துவம் தேவை, வேலை வாய்ப்பு தேவை, அடுத்த கட்ட வளர்ச்சி தேவை. என் கிராமப்புறமாக இருக்க வேண்டும். இது எல்லாம் வேணும்னா நமக்கு யார் வேணும்? நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நமக்கு மட்டுமல்ல, பாட்டாளி சொந்தங்களுக்கு மட்டுமல்ல, அந்த கட்சியில இருக்கிறவன் இந்த கட்சியில இருக்கவங்க கூட கொஞ்சம் பொறாமையோட நம்மளுக்கு இப்படி ஒரு தலைவர் இல்லைன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனா வெற்றி என்ற வாய்ப்பை விரைந்து ஏற்படுத்தி கொடுக்க நமக்கிடையே இருக்கிற எல்லா பேதங்களையும் கலைந்து, இது எங்கள் கட்சி, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒற்றை சொல்லில் ஒருங்கிணைத்து இருக்கிறோம் என்று நாம் நிரூபிக்க வேண்டிய தருணம் இது.